ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லி பீடியா. வீக்லி பீடியா பாருங்க, வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோட கமெண்ட்ஸோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பர்து ஃபர்ஸ்ட் வந்து முகமது சல்மான் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. ரவி சாஸ்திரி குடிகார பையா, ஃபைனல் மொமெண்ட் சொதப்பிட்டேயா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி நிறைய பேர் நோட் பண்ணீங்களான்னு தெரியல. பொதுவா வந்து நம்மளோட அந்த பீக் மொமெண்டே வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட்ரியில தான் இருக்கும். ஓவர் தி இயர்ஸ் 2007ல பாத்தீங்கன்னா அந்த இந்திய ஸ்ரீசாந்த் அப்படின்றதா இருக்கட்டும், 2011ல வந்து தோனி பினிஷஸ் ஆஃப் இன் ஸ்டைல் அதுவா இருக்கட்டும், எல்லாமே ரவி சாஸ்திரியோட வாய்ஸ்ல வந்த ஒரு கமெண்ட்ரி. அது அப்படியே பாத்தீங்கன்னா ஐயோ பா அப்படி இருக்குமா, அப்படியே இங்க எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அப்படின்ற மாதிரி சொதப்பிட்டது. வகையான ஒரு கமெண்ட்ரி ஒண்ணு பண்ணி விட்டது. ஆமா, எண்ட்ல வந்து கேட்ச் பிடிச்சிருவாரு திலக் வர்மா. பிடிச்சதுக்கு அப்புறம் நியூசிலாந்து ஆர் 9 டவுன் அப்படின்றத கமெண்ட்ரி. ஒரு 3 செகண்ட் கழிச்சு இன்ஃபேக்ட் தேர் ஆல் அவுட், இந்தியா 1 இதான் வந்து கமெண்ட்ரி. சோ ஒரு 10 வருஷம் கழிச்சு எடுத்து பாக்குறப்போ நீ 2026 வேர்ல்ட் கப்போட ஃபைனல் மொமெண்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இதான் வந்து கமெண்ட்ரியா இருக்கும். சொதப்பிட்டாரு மனுஷன். என்ன சாஸ்திரி சார், உங்களை பார்த்து வளர்ந்தோம், ஹைப் பண்ணி விட்டுருந்தோம், இப்படி பண்ணிட்டீங்களே. மன்னிச்சுக்கப்பா. அது ஒரு மிஸ்டேக். இஸ் ஆல்சோ ஏஜிங்ல, அதனால வந்து மிஸ்டேக்ஸ் அப்பப்போ கொஞ்சம் நிறையவே பார்க்க முடியுது. மேபி அவர் கோல்டன் பீரியட்லயே அவர் ரிட்டையர் ஆகுறது நல்லது. கோல்டன் பீரியட்ல தாண்டிட்டாரு, இதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகலாம் கஷ்டம்ன்றதுதான் சொல்லுவாங்க. சரி, சாஸ்திரிக்கு வயசா இருக்கட்டும். ஐயோ ஹரிஷ், நீ என்னையா வயசான ஆளு மாதிரி இருக்கு அப்படின்னு நான் கேட்கல. கமெண்ட் ஒருத்தர் வந்திருக்கு, அதை பதில் சொல்ல ஹரிஷ். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஏங்க இவன் காண்டேத்தாங்க அப்படின்ற மாதிரி கண்ட நேரத்துல வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். பாதி தூக்கத்துல இருந்துச்சு, லைக் இப்போ வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க வந்திருக்கோம். அதனால கொஞ்சம் மூஞ்சி அப்பப்போ ஒரு டைமென்ஷன்ல மாறிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம வந்து அந்த லைட்டிங் வந்து ப்ராப்பரா இல்ல போன வீடியோல. ஆக்சுவலி அந்த சன்லைட்டும் அந்த ரிங் லைட்டும் சேர்ந்து ஒரு மாதிரி கிளார் அடிக்கிற மாதிரி காமிச்சிச்சு. அது கொஞ்சம் எடிட்டர் ஏதாவது வந்து என்ஹான்ஸ் பண்ணுங்க வீடியோவை. அவனா என்னைய தாண்டா அடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு எடிட்டர். அதனால பாக்குறதுக்கு அப்படி ஆயிடுச்சு. மத்தபடி ஜஸ்ட் ஸ்வீட் 25. சரி, ஓகே, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட். நவீன் சிங்கப்பூர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. அப்ரிசியேஷன் டு தி எடிட்டர், யூ மேட் திஸ் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா. இந்த கமெண்ட் நான் வைக்கவே இல்லையே. எடிட்டரே வந்து வச்சிருக்க அப்படி. நோ சார், நான் ரொம்ப டீசென்ட்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சார். ஆனா பை தி வே குடோஸ் டு தி எடிட்டர். ஆக்சுவலி நாங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஒரு 1 மந்த், ஆக்சுவலி இப்போட 1 மந்த் அவருக்கு முடியுது வந்து ஜாயின் பண்ணி. அந்த 1 மந்த்ல எங்களால வந்து இப்ப அனாலிசிஸ் வீடியோ இந்த இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி போட முடியுது அப்படின்னா அது காரணம் வந்து கண்டிப்பா எடிட்டர் தான். ஏன்னா லைக் முன்னாடி நாங்க எடிட்டிங்கே வந்து நம்ம நைட் ரெக்கார்ட் பண்ணி மார்னிங் போஸ்ட் பண்ணோம். பயங்கரமா தலைவலி சும்மா அப்படியே போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ எடிட்டர் வந்ததுனால அந்த தலைவலி வந்து அப்படியே தூக்கி வச்சுட்டோம். சோ இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் வந்து கிளாரிட்டியா கொடுக்க முடியுது எங்களால. சோ எஸ், தேங்க்யூ, வாழ்த்துக்கள். அப்புறம் கடைசியா வி கார்த்தி அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. ப்ரோ, பிலிப்ஸோட ஃபிளையிங் கேட்ச் அட்டெம்ப்ட் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க சொல்றதுக்கு. ஆக்சுவலி அந்த கேட்ச் பத்தி நான் வந்து வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பர்த் இது மிஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால்ல சொல்லிட்டு இருந்தேன். அதனால ஸ்டோரியில கூட எங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில கூட ரீஷேர் பண்ணிருந்தேன் பிலிப்ஸ் கேட்ச். லைக் பயங்கரமான கேட்ச். நான் மேட்ச் லிட்டரலா பாத்துக்கிட்டு இருக்கேன். அது 6 போகும்போது ஈஸியா தெரியுது. கடைசி நேரத்துல ஒரு பறக்கிற மாதிரி ஸ்வைன்னு வந்து ஒரு விஷுவல் வந்து லைக் கிளென் பிலிப்ஸ் ஷாக் ஆயிட்டாய். பார்த்தானே தெரியுது அது கிளென் பிலிப்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் அன் அட்டாக். இஃப் கிளென் பிலிப்ஸ் காண்ட், நோ ஒன் காண்ட். அந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் அது ஆக்சுவலி. ஆமா, ஆக்சுவலி பிலிப்ஸ் நினைச்சா ஒரு ஏரோப்ளேன் கம்பெனி உருவாக்கலாம், பிலிப்ஸ் ஏர்லைன்ஸ் அப்படின்ட்டு. நல்லா சத்தியமா இல்ல, அவ்வளவு ஃபாஸ்ட்ல ஓடி வராரு. அந்த அவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ்ல வந்து டைவ் அடிக்காரு. என்ன பாடி நினைக்கிற ஐடியாவே கிடையாது போல. உடல் மண்ணுக்கு உயிர் கிரிக்கெட்டுக்குன்ற மாதிரி வேற லெவல் அட்டெம்ப்ட்லாம். அதெல்லாம் பிடிச்சிருந்தா செம டிக்கெட்னு சொல்லிருப்பேன் கண்டிப்பா. எஸ், அது தாண்டி லைட்டா ஜஸ்ட் மிஸ் இல்ல புடிச்சிட்டு இருப்பாரு போலப்பா உண்மையிலே. சரி, ஓகே, நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். சோ நம்ம வந்து இந்த T20 வேர்ல்ட் கப்ல இருந்து ஆரம்பிப்போம். T20 வேர்ல்ட் கப் நம்ம வந்து ஆக்சுவலி பிலிப்ஸை மட்டும் மிஸ் பண்ணல, இன்னொரு மேஜரா ஒருத்தங்களை வந்து மிஸ் பண்ணிட்டோம் சொல்றதுக்கு. லைக் வந்து இவங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கலையே அப்படின்னு வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. அதுல ஒருத்தர் எக்ஸ்ட்ரா ஒரு பக்கம் போயிட்டு ஏன்பா நீங்க வந்து தோத்தா மட்டும் கிளிக்கிறீங்க வந்தால ஜெயித்தா வந்து ஒரு பேர் மென்ஷன் கூட பண்ணலையே அப்படின்னு. ஆக்சுவலி மன்னிச்சுக்கோங்க, நாங்க வந்து வேணும்டே எல்லாம் மிஸ் பண்ணல, தெரியாம மிஸ் பண்ணிட்டோம். கௌதம் கம்பீர் ஹெட் கோச் ஆஃப் இந்தியா. ஆமா, கண்டிப்பா கிரெடிட்ஸ் வேர் இட்ஸ் டியூ கொடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து 2 ஐசிசி டிராஃபி தொடர்ந்து 2 தடவை தான் அவர் கோச் பண்ணிருக்காரு. 2 தடவை நம்ம அடிச்சிருக்கோம். அண்ட் ஆக்சுவலி இப்ப ஐசிசி டிராஃபின்னு சொல்லும் போது ரொம்ப ஈஸியா இருக்கு நம்மளுக்கு. ஐசிசி டிராஃபி இந்தியா ஜெயிச்சிருவாங்கப்பா அப்படின்ற மாதிரி. பட் முன்னாடி யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா 2024 T20 வேர்ல்ட் கப்க்கு முன்னாடி நம்ம கடைசியா எப்ப கப் அடிச்சோம்? 2013ல ஒரு 11 வருஷம் டிராட்டுக்கு அப்புறம் அடிச்சோம். அதுக்கப்புறம் வந்த 2 வேர்ல்ட் கப்மே, ஐ மீன் 2 ஐசிசி டிராஃபிமே வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்றப்போ கண்டிப்பா வந்து கம்பீருக்கு கிரெடிட்ஸ் தரணும். அண்ட் கம்பீருமே நாங்க கிரிட்டிசைஸ் பண்ணது அந்த டெஸ்ட் கோச்சிங்காக மட்டும் தான் நாங்க கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கோமே தவிர ஒயிட் பால் ஃபார்மேட்ல நான் பர்சனலா ஐ பீன் ஆல்வேஸ் வாட்சிங் ஃபார் கம்பீர். நம்பிக்கைலாம் ஒரு வீடியோ போடுறேன், செக் பண்ணி பாருங்க. பரத் வந்து கம்பீருக்கு ரொம்ப முட்டு கொடுத்திருக்கான் ஒயிட் பால்ல. பட் நான் வந்து பெருசா அந்த அளவுக்கு எல்லாம் கம்பீர் கிட்ட பார்த்து வியந்ததெல்லாம் கிடையாது. நான் ஆனஸ்டா ஒத்துக்கேன். இன்னுமே வந்து எனக்கு கோச்சிங்ல வந்து பெருசா ஒப்பீனியன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க.
எனக்கு என்னன்னா அவரோட கொண்டு வந்திருக்க அந்த மென்டாலிட்டி அதான் நம்ம அந்த வீடியோல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். லைக் அந்த வந்து ஆல்ரவுண்டர்ஸ் டெவலப் பண்றதா இருக்கட்டும், ஒரு அந்த அட்டாக்கிங் ஒரு ஆஸ்பெக்ட் நான் வந்து ஒத்துப்பேன். லைக் அபிஷேக் சர்மா ஒரு சிவம் டுபே வந்து டெவலப் பண்ணி விட்டாரு. அதுவுமே வந்து டூபே வந்து சில இடத்துல யூஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அபிஷேக் சர்மாலாம் நீங்க வந்து கணக்குல எடுக்க முடியாது. அவர் அவ்வளவு பெரிய பவுலர் எல்லாம் கிடையாது. பட் ஃபைன், அந்த டூபே வந்து இன்னொரு சான்ஸ் கொடுத்து இந்த வேர்ல்ட் கப் விளையாட வச்சு ஒரு ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷனா அங்கங்க யூஸ் பண்ணது வந்து நல்ல விஷயம் ஆக்சுவலி கம்பீர் கிட்ட. ஆமா. அண்ட் செகண்ட் வந்து இப்ப கம்பீர்ட்ட கேட்டிருந்தாங்க உங்களோட வின்னிங் மந்த்ரா என்ன அப்படின்றப்போ, மந்த்ராலாம் இல்லைங்க, T20 பொறுத்தவரையில அட்டாக்கிங் அப்புறம் ஆல் அவுட் அட்டாக் போகணும், அதான் எங்க டீமோட அப்ரோச். ஸோ நாங்க வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு 50 for 3 இல்ல 30 for 3 இருந்தாலும் வந்து வில் எய்ம் ஃபார் த 250 260 அதான் எங்க டார்கெட்டா இருக்கும். இந்த 160 170 நாங்க ஏத்துக்க மாட்டோம். அதுதான் அந்த அப்ரோச் தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல இருந்து. இப்போ இல்ல, நாங்க எப்போ 2024ல வந்து ஜெய்ஷா என்ன கூப்பிட்டு கோச்சிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரோ அப்போ வந்து எனக்கு வந்து என்ன ஃபர்ஸ்ட் நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு வந்து அந்த பிரான்சைஸ் கிரிக்கெட் கோச்சிங் பண்ணது கிடையாது, எந்த டீமையும் நான் கோச் பண்ணது கிடையாது. அப்படி இருக்கப்ப என்ன நம்பி கொடுத்தாங்க. அதுல இருந்து இப்போ இருக்கிற ஒரு மென்டாலிட்டி என்னன்னா அந்த அட்டாக்கிங் இன்ஸ்டிங் அட்டாக்கிங் அப்ரோச் தான் T20ல ஸ்பெசிஃபிக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அது கிளியரா தெரிஞ்சது. ஒரு மேட்ச் ஆடு பாக்குறப்பவுமே பைலேட்டரல் சீரிஸா இருக்கட்டும், T20 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அது அப்படிதான் 50 for 5 70 for 6ல இருந்து 160 எடுத்துட்டு வந்தாங்க. என்னதான் 160 ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாலும் அந்த பிச்சுக்கு அது நல்ல ஸ்கோர் தானே. என்ன ப்ரோ, பஸ் பால் மாதிரி கட் பாலா? ஆமா ப்ரோ, கௌதி பால். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல, கேர்லஸா சொன்னா கேவலமாயிரும் அப்படின்ற மாதிரி. ஓகே, கௌதம் கம்பீருக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தாச்சு. பரத் ஆக்சுவலி பிடிக்கும் ஒயிட் பால், அது வந்து மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஓகே, நம்ம வந்து கண்டென்ட் குள்ள போயிடும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வேர்ல்ட் கப் கண்டென்ட் தான் அப்படியே சேர்த்து பேசுறோம். நிறைய பேசுவோம். கண்டினியூஷனா நம்ம வந்து நிறைய லவ் ஸ்டோரி பார்த்தோங்க. பேசிக்கா வந்து டிராஃபியை லிஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு பக்கம் என்னன்னா சூரியகுமாரும் அவரோட ஒய்ஃபும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் ஃபுல்லா ஹர்திக் பாண்டியா காட்டுறதோட அவர் கேர்ள் ஃபிரெண்ட் காட்டுறதோட அதிகம். அதெல்லாம் ஒத்துப்பியா மாட்டியா? எனக்கு புரியல. லைக் ஒருத்தர் வந்து அந்த டிராஃபி ஒரு நாள் வந்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கு. லைக் ஒரே டைம்ல வந்து எல்லாருமே பெட்ல படுத்துக்கிட்டு அந்த டிராஃபியோட பக்கத்துல ரூம்ல இருப்பீங்களா, டக்கு டக்கு டிராஃபி அப்படியே கை மாத்திரீங்களா? எனக்கு என்ன ஒரே ரூம்ல இருப்பாங்க நினைக்கிறேன், ஒரே பெட் தான், பக்கத்துல படுத்துக்கா போட்டோ எடுத்து இந்த கிளம்பு, நீ வா, நீ கிளம்பு, டக்கு டக்குன்னு ஸ்வாப் இப்படி இப்படி அமுச்சு விட்டு லைக் நீ படு நீ எந்திரி நீ படு எந்திரின்ற மாதிரி அமுச்சு விட்டு போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்கன்ற மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாங்க. பட் ஓகே, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, நம்மளுக்கும் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு இந்த மாதிரி விஷயம். திலக் வர்மாலாம் லைக் கண்டென்ட் அது இல்ல, கண்டென்ட் சொல்ல வந்து வேற. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க அவங்களோட வைஃப் இல்ல ஸ்பௌஸ் இல்ல கேர்ள் ஃபிரெண்ட் வச்சுக்கிட்டு நிறைய கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஆனா ஆக்சுவல் கண்டென்ட் கிரியேட் பண்ணது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல. ஆனா கிடையாது, அவுட் சைட் த கிரவுண்ட் சோஷியல் மீடியால மாஹி பாய் நம்ம தலை இருந்துகிட்டு ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் ஒன்று போடுறாரு. மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் டீம் இந்தியா அப்படிலாம் போட்டுட்டு அதுல டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு சின்ன மென்ஷன், கோச் சாப் சிரிங்க, சிரிச்சிங்களா நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸ்மைல் மிக்ஸ்ட் வித் அக்ரஷன் டெட்லி காம்போ அந்த மாதிரி போட்டிருந்தாரு. அதுக்கு அடுத்த கமெண்ட், அதுக்கு வந்து ரிப்ளை ஃப்ரம் கௌதம் கம்பீர், சிரிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நீங்க வந்திருந்தீங்கல்ல தலை அப்படின்ற மாதிரி அது ஒரு கமெண்ட். அந்த லவ் ஸ்டோரி பார்க்கும்போது ஜாலியா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. என்ன அந்த ரிப்ளை கமெண்ட் பார்க்கல ஆக்சுவலி, பட் ஃபைன், நல்லா இருக்கு ஆக்சுவலி, நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் டு ஆட் ஆன், முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் தலை தான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி கேப்டன் டு வின் 3. அப்படி யோசிக்கிற கம்பீர் வந்து அது போட்டு சர்க்காசமா போட்டிருக்கலாமோ? இல்ல இல்ல, நான் வந்து அடிச்சு காமிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்படியும் இருக்கலாம். சரி ஓகே, அது வன்ம பதிவோ என்னவோ அது நம்மளுக்கு தெரியல, ஆனா நல்லா இருந்துச்சு. சரியா, சரி ஓகே, மேட்ருக்கு வருவோம். சோ தலை வந்து நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி கேப்டன் டு வின் 3 ICC trophies as a captain அப்படின்ற மாதிரி. இப்போ கௌதம் கம்பீர் வந்து 2 டிராஃபியை வந்து கோச்சா அடிச்சிருக்காரு. ஒருவேளை 2027 வேர்ல்ட் கப்பை வந்து கம்பீர் அடிச்சார் அப்படின்னா he will become the first and only coach to get 3 ICC trophies as a coach. சரிங்களா? சோ அந்த ரெக்கார்டு வருமா? ஃபர்ஸ்ட் வந்து தோனி இந்த பக்கம், கம்பீர் இந்த பக்கம், இன்னும் ஜாலியா இருக்கும் அது பார்த்தா. என்ன நினைக்கிறேன்? என்ன பொறுத்த வரைக்கும் T20 வேர்ல்ட் கப் கூட ஓகே அடிச்சிட்டாங்க, ஃபைன். ஆனா 27 ODI வேர்ல்ட் கப் வந்து இந்தியா அடிச்சிட்டாங்கன்னா ஐ வில் கிவ் கம்ப்ளீட் கிரெடிட்ஸ் டு கம்பீர். நான் ஒத்துக்கிறேன். வந்துட்டேன் ராசா. நீ என்னடா குடுக்கறது, ஓடி போறாங்கிட்டு? இல்ல, என் சைட்ல இருந்து என் சாட்டிஸ்பாக்சன் நான் சொல்றேன். ஓ சரி சரி ஓகே, அது ஒண்ணுதாங்க பெண்டிங். அடிச்சிட்டாருன்னா உண்மையிலே மாசுங்க. சரிங்களா, உண்மையிலே மாசு. T20 ஆச்சு லைக் நம்ம ப்ராப்பரா வந்து நம்ம IPL விளையாடிட்டு இருக்கோம், பயங்கரமா வந்து டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் தான் விளையாடுறோம், பக்காவான டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ODIக்கு அந்த மாதிரி பண்ணி ஒரு 50 ஓவர் மேட்ச் வந்து ஜெயிச்சு ஒரு கப் அடிக்கிறது பெரிய விஷயம். அது கம்பீர் பண்ணிட்டாருன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கரெக்டா பண்ணிட்டாருன்னா உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். சரி ஓகே, வாட்ஸ் நெக்ஸ்ட்? 2027 வேர்ல்ட் கப் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா ஸ்கை இருந்துகிட்டு அவர் வந்து 2028 ஒலிம்பிக்ஸ் கோல்டு தான் அடுத்த எய்ம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. காரணம் அவர் பெருசா வேர்ல்ட் கப்ல எடுக்க போறதுன்னு அவருக்கே தெரியும். சோ அந்த எய்ம் வந்து இன்னும் பெண்டிங். அடுத்த ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு எண்டு கார்டு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க, எங்களோட அடுத்த எய்ம் அப்படின்னு சொல்லி காட்டிருக்கா. அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா அந்த ஒலிம்பிக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறோம், ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது ஒலிம்பிக்ஸ்லன்றப்போ கோல்டு அடிப்போமா தெரியல. பட் எனிவே ஸ்குவாட் நம்மள்ட்ட இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது பாக்குறதுக்கு. சரி ஓகே, நிறைய பேர் அவங்க ஸ்டோரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருந்தாங்க. இஷான் கிஷன் வந்து அவங்க கசின் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டிராஃபி வந்து அவங்களுக்கு டெடிகேட் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இஷான் கிஷன். அந்த மாதிரி
மாதிரி நிறைய பேர் அங்கங்க ஸ்டோரி சொன்னாங்க, கரெக்டா ஞாபகம் இல்லை எனக்கு. பட் நினைச்சு பாரு, ஃபைனல்ஸ் முன்னாடி நாள் வந்து கசின், அவருடைய பிரதர் இன் லா எல்லாமே வந்து இறந்து போறாங்க. பட் இருந்தாலும் இஷான் கிஷனோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூட குறையல. சோ அந்த ஒரு டெடிகேஷன், அந்த உண்மையிலேயே மச்சா மாஸ்டர். அவர் கேட்ச் பிடிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஃபீல்டிங்ல, உயிரை கொடுத்து விளையாடிட்டு இருந்தாப்ல. அதே மாதிரிதான் ரிங்கு சிங்கும், அவரோட அப்பா வந்து தவற விட்டுட்டு ஆனாலும் வந்து எனக்கு நேஷனல் டியூட்டி தான் இம்பார்ட்டன் சொல்லிட்டு அவர் பண்ணது ஃபீல்டிங்கா இருந்தாலுமே அவ்வளவு ஒரு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் கவர் பண்ண டிஸ்டன்ஸா இருக்கட்டும், உயிரை கொடுக்குறாங்க ஒரு பிளேயருமே. அதுதான் காரணம் ஜெயிச்சதுக்கு நான் சொல்றேன். நம்ம மேட்ச்ல ஆடுற பெர்ஃபார்மன்ஸ் பத்தி மட்டும் தான் பேசணும். அதுக்கு பின்னாடி இருக்க சாக்ரிஃபைசஸ் அண்ட் டெடிகேஷன் பத்தி நம்ம யாரும் பெருசா பேசுறது இல்ல. சோ ஒரு சின்ன ஷவுட் அவுட் கொடுக்கணும்னு நினைச்சோம். சரி, பரத், T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன ஐபிஎல் அப்டேட் தானே அப்படின்னு பார்க்கும்போது, ஐபிஎல் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க மார்ச் 28. அப்ப ஐபிஎல் ஸ்கெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க நிறைய பேர். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து மார்ச் 28 அன்னைக்கு பெங்களூர் வர்சஸ் பஞ்சாப் சின்னசாமியில் நடக்குது. ஏப்ரல் 2 வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் நடக்குது. ஏப்ரல் 7 வந்து எல் கிளாசிக்கோ சிஎஸ்கே வர்சஸ் மும்பை நடக்குது. இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துகிட்டே இருக்கு பிக்சர்ஸ் எல்லாம். இதெல்லாம் எங்க இருந்து வருது உங்களுக்கு எப்படி வாட் இஸ் த சோர்ஸ் அப்படின்ட்டு காட்டணும். பிகாஸ் ஒண்ணுமே இல்ல அங்க. அவங்க சாட்டிஸ்பாக்சன் வந்து பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக எல்லாருமே வந்து ஃபேக்கா சர்க்குலேட் பண்றாங்கன்னு சொல்லணும். அபிஷியலா இன்னும் பிசிசிஐ கிட்ட இருந்து ஸ்கெடியூல் வரல. இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் அவங்க விட மாட்டேங்கிறான். ஃபர்ஸ்ட் வந்து மார்ச் 6 வரும்னு சொன்னாங்க, வரல. அதுக்கப்புறம் வந்து வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் முடிஞ்ச அடுத்த நாள், அதாவது மண்டே மார்ச் 9 அன்னைக்கு வரும் அப்படின்னாங்க, அதுவும் வரல. இன்னைக்கு நாங்க இந்த வீடியோ மார்ச் 10 மார்னிங் ஒரு 10 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் வரல. அவங்களே அபிஷியலா விட்டா நல்லா இருக்கும். தேவையில்லாம ரூமர்ஸ் எல்லாம் பரப்பிக்கிட்டு எதுக்கு அப்படின்னு. ஆக்சுவலி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் வந்து அபிஷியல் ஷெட்யூல், ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஷெட்யூல், ஃபர்ஸ்ட் ஃபேஸோட ஷெட்யூல். அபிஷியலா வரல, பட் இது வந்து நாங்க லீக் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தெரியல, எதுவா இருந்தாலும் வந்து அபிஷியலாவே இருக்கட்டும். ஆனா அபிஷியலா வரல. இதுதான் வந்து எங்க சைட்ல இருந்து இருக்கிற அப்டேட்டும். ஏன்னா நிறைய பேர் டிஎம்ஸ்ல கேட்டிருந்தாங்க, ப்ரோ அந்த ஷெட்யூல் இன்னும் வரல, என்ன அப்டேட் ப்ரோ, என்ன அப்டேட் ப்ரோன்ட்டு. என்ன அப்டேட் ப்ரோ, பிசிசிஐ சொன்னாதான் ப்ரோ அது அபிஷியல் அப்டேட், நம்ம என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு மிதுன் மனஸ்ட கேட்டு சொல்றோம் ப்ரோ. மிதுன் மனஸ்ட் ராஜீவ் சுக்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம். ஏன்பா வரல கேட்கிறோம், இருங்க கேட்டிருக்கோம் நாங்க இன்ஸ்டாகிராம் டிஎம்ல. அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு. கம்பீர் தான் அடுத்த கர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு பரத் பேசி கொண்டிருந்தேன். நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்த வேளையில், யாரா அவன் கம்பீர், கர்ச்சன் நானே வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு கர்ச்சன் வந்து ஹெட் கோச்சாராரு. யாரு, இந்தியா டீமுக்கா? கிடையாது, ஸ்ரீலங்கன் டீமுக்கு சன ஜெயசூர்யா ரீப்ளேஸ் பண்ணிட்டு கர்ச்சன் பிகம்ஸ் ஹெட் கோச் ஃபார் ஸ்ரீலங்கன் டீம். ஆமா, சோ வந்து 15ஆம் தேதியில இருந்து பதவி ஏற்க உள்ளார். சரண் ஜெயசூர்யா என்ன பண்ணாரு, நல்லா தானே பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாங்க. ஹெட் ஆஃப் ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு வந்து ஜெயசூர்யா வந்து போட்டிருக்காங்க. ஒரு டிமோஷன் தான் பேசிக்கா இருக்கு. சோ ஏப்ரல் 15ல இருந்து கேரி கிஸ்டன் ரிப்போர்ட்டிங் சார்ன்ற மாதிரி அவர் வந்து ஹெட் கோச் ஆயிடுவாரு. பாப்போம் என்னென்னலாம் புதுசா கொண்டு வராரு. ஆக்சுவலி நிறைய பேர் தெரியாதவங்க சொல்றேன், இந்தியா 2011 வேர்ல்ட் கப் அடிச்சது காரணம் கேரி கிஸ்டன் தான் சொல்லணும். டோனியே வந்து அதை சொல்லியிருப்பாரு இன்டர்வியூஸ்ல. அந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷனரி கோச்னே சொல்லலாம், ஒரு விஷயம் இருக்கிற ஒரு கோச். இப்போ எந்த அளவுக்கு வயசு ஆயிடுச்சு அவருக்கும், பாவம் எப்படி எஃபெக்டிவா இருக்காருன்றது ஸ்ரீலங்கன் டீமோட பெர்ஃபார்மன்ஸ்ல பொறுத்து வந்து பார்ப்போம். ஆமா, ஆக்சுவலி நிறைய தடவை அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் டீமா இருக்கட்டும், நிறைய கோச்சிங் அவர் ஸ்டிண்ட் இருந்துச்சு. பட் எங்கேயுமே வந்து அவருடைய ஃபுல்லஸ்ட கொடுக்க விடல. சவுத் ஆப்பிரிக்கால நல்லா தான் பண்ணாரு, எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் எல்லாம் வந்து நல்ல நம்பர் 1 இருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. பாகிஸ்தான்ல வந்து அவருக்கு செட் ஆகல, அவரே தான் வெளியே வந்தாரு. எனக்கும் போர்டுக்கும் செட் ஆகல, நான் சொல்ற நிறைய விஷயங்களை போர்டு கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சின்ன சலசலப்பு இருந்தது. அந்த மாதிரிலாம் எதுவும் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டோட இல்லாம அவர் கொண்டு வர விஷனை செயல்பட விட்டாங்க அப்படின்னா, ஐ திங்க் ஸ்ரீலங்கா கேன் ஆக்சுவலி பிகம் த ஃபோர்ஸ் ஒன்ஸ் தே ஆக்சுவலி வாஸ். ரொம்ப வருஷம் முன்னாடி அது திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாப்போம், ஒன்ஸ் அகைன் டூ early into the future. பட் இருந்தா நல்லா இருக்கும். We always want Sri Lanka, West Indies அந்த மாதிரி டீம்ஸ் டு பெர்ஃபார்ம் really well. கொஞ்சம் டஃப் கொடுங்கப்பா, ரொம்ப போர் அடிக்குது கிரிக்கெட் வர டாமினேட். ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் ஆக்சுவலி நல்லா இருக்கும். அவங்க நான் மிஸ் பண்றேன், எங்கேயோ ஒரு கேப் ஒன்று விழுது ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் கிட்ட இருந்து. பார்ப்போம், அது எதிர்பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு இன்டர்நேஷனல் அப்டேட், தி 100 லீக் ஓட மெகா ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வென்ஸ்டே வந்து உமன்ஸ் மெகா ஆக்ஷன் நடக்க போகுது. தேர்ஸ்டே வந்து மென்ஸ் மெகா ஆக்ஷன் நடக்க போகுது. ஆக்சுவலி யூஸ்வலா எல்லாமே இப்ப கொஞ்சம் நிறைய ஹைப் இருக்குன்னே சொல்லலாம். ஐபிஎல் பிரான்சைசிஸ் வந்து அந்த 100 வந்து டீம்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் லைக் இந்தியாலுமே வந்து ஒரு ஹைப் இருக்கு. நிறைய பேர் மார்க் ஆக்ஷன் எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. நம்ம ஆக்சுவலி சப்ஸ்கிரைபர் கணக்குல எல்லாம் வந்திருப்பாரு பொன்ராஜ் அப்படின்ட்டு. அவர் வந்து எம்ஐ லண்டன்ற ஒரு டீம் பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரி நிறைய அனலிஸ்ட் எல்லாம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நல்லா போச்சு ப்ரோ ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் அகைன் எனக்கு என்ன சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு அப்படின்னா, ஐபிஎல் தாண்டி, ஐபிஎலுக்கு நம்ம இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஓகே தான். ஐபிஎல் தாண்டி வேற ஒரு பிரான்சைஸ் லீக்கு இந்த அளவுக்கு ஆக்ஷனுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா அப்படின்ற வந்து சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஓகே, அது நீங்க சொல்லுங்க, அப்டேட்ஸ் வேணும். கண்டிப்பா ஆக்ஷனுக்கு முன்னாடி நாங்க வீடியோ போடுற பிளான்ல இல்ல. பட் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஒவ்வொரு டீம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றோம் இன்கேஸ் நீங்க கேட்டீங்கன்னா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே 100 லீக்ல இன்னொரு அப்டேட். டிஎம்ஆர் பிரான்சைசி அக்வயர் பண்ணிருந்த அந்த சதர்ன் பிரேவ்ஸ் டீம் இருக்குல்ல, அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் டீம், அதாவது சதர்ன் பிரேவ்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்களா, அந்த சதர்ன் பிரேவ்ஸோட ஹெட் கோச் வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. ஹேமங் பதானி வந்து ஹெட் கோச் ஆக்கியிருக்காங்க. அசிஸ்டண்டா பாத்தீங்கன்னா இயான் பெல்ல வந்து அசிஸ்டண்டா ஆக்கியிருக்காங்க. சொல்லுங்க
பரத். ஆமா, ஆக்சுவலி லோக்கல் இன்புட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு இயான் பெல் போட்டிருக்காரு. ஆக்சுவலி இயான் பெல் பொறுத்தவரை இந்த காம்பினேஷன், இந்த ஹேமங் பதானி இயான் பெல் காம்பினேஷன் தான் இப்போ ரீசெண்டா டெல்லி கேபிட்டல்ஸ்லயுமே இருக்கு. அங்கேயுமே வந்து சேம் கோச் அசிஸ்டன்ட் கோச் காம்போ தான். அண்ட் ஹேமங் பதானி பொறுத்தவரை இது வந்து 4th கோச்சிங் ஸ்டிண்ட் கேபிட்டல்ஸ் பிரான்சைஸ் பொறுத்தவரை. ஆக்சுவலி கேபிட்டல் பிரான்சைஸ் சொல்லாமான்னு தெரியல, ஏன்னா ஜிஎம்ஆர் தனி JSW தனி, அது 2 பேரும் சேர்ந்தாதான் கேபிட்டல் பிரான்சைஸ் சொல்லுவாங்க. துபாய் கேபிட்டல்ஸ்ல ஹேமங் பதானி தான் கோச், நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் தெரியும் அவர் தான் கோச் அப்படின்ட்டு. இப்போ இங்க சதன் பிரேம்ஸ்ல 3வது. ஆல்ரெடி MLC வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அந்த சியாட்டில் ஆர்காஸ்லயுமே அவர் தான் கோச்சா இருந்தாரு. சோ ஹேமங் பதானி ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாங்க. ஒரு கப் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றதான் நினைக்கிறேன். இந்த வருஷம் ஆக்சுவலி IPL நிறையவே சான்ஸ் இருக்கு. நம்ம திரும்ப கூவிட்டு இருக்கோம். எல்லாம் சொன்னாலுமே வந்து அந்த கேபிட்டல்ஸ்க்குன்னு ஒரு கர்ஸ் ஒன்று இருக்கு, அந்த ஃபேன்ஸ்க்குன்னு ஒரு கர்ஸ் ஒன்று இருக்கு. அதை தாண்டி அடிப்பாங்களா தெரியாது. இன்னொரு அப்டேட் என்னன்னா, லிவிங்ஸ்டன் கேப்டன்சி பண்ணிட்டு இருந்த ஒரு டீம் பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கு பாத்தீங்கன்னா இப்போ கேப்டனை மாத்தி ஜேக்கப் பெத்தல் வந்து நியூ கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, சோ வந்து அது யங் ப்ராடஜி 21-22 இயர்ஸ் தான் ஆகுது. சோ வந்து லிவிங்ஸ்டனை துரத்திட்டாங்க. லண்டன் ஸ்பிரிட் வந்து அவங்க சைன் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால அந்த வாய்ட ஃபில் பண்றதுக்கு ஜேக்கப் பெத்தல் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நல்ல மூவ் தான். நான் ஆல்வேஸ் பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் மேல ஒரு சாஃப்ட் கார்னர், அது ஏன்னு தெரியல, ஒவ்வொரு திகஸ் இருந்திருக்கு. நான் லிவிங்ஸ்டன்னால நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஜேக்கப் பெத்தல், டான் மவுஸ்லி அப்படின்னு நிறைய நல்ல பிளேயர்ஸ் அந்த டீம்ல இருக்காங்க. சோ ஹோப்ஃபுல்லி தே ஹேவ் a good auction this year. நல்ல ஆப்ஷன் எடுத்துட்டாங்கன்னா நல்ல கேப்டன் ஜேக்கப் பெத்தல், ஒரு அப்கமிங் கேப்டன். சோ இட் will be interesting to see. Meanwhile சொல்றீங்க பாரு, ஒரு லீடரா நான் சொல்றேன். லைக் வந்து நான் பாத்திருக்கேன் டொமஸ்டிக்ஸ்லயுமே சரி, வார்விக் ஷேர்லயுமே அப்பப்போ வந்து ஃபீல்டிங் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுவாரு கேப்டன் இல்லாத. சோ அண்ட் ரீசெண்டா இங்கிலாந்து கூட கேப்டன்சி பண்ணார்ல, ப்ரூக் இல்லாத போது இவர் தான் வைஸ் கேப்டனா இருந்தாரு. சோ அப்படி இருக்கும்போது ஐ ஹோப் தட் he will have a good future as a captain, as a leader. And meanwhile men's பாத்துட்டோம். அப்படியே உமன்ஸ் டீம் பாத்துக்கிட்டீங்கன்னா எலிஸ் பெரிக் வந்து கண்டினியூ பண்றாங்க as a captain of Birmingham Phoenix. once again ரொம்ப வந்து ஒரு டவுன்ஃபால் இருக்கிற ஒரு டீம், நல்ல டீம் எடுப்பாங்க, பட் டவுன்ஃபால்லே போயிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் எலிஸ்பெரி கேப்டன்சில தூக்கி நிப்பாட்டுறாங்களா, அவங்களுக்கு எப்படி ஆப்ஷன் போகுது, எல்லாத்தையுமே நம்ம வந்து பொறுத்து தான் பார்த்தாகணும், வேற ஒன்றும் வழி இல்ல. சோ நெக்ஸ்ட் ஒரு பைலேட்டரல் சீரிஸ் அப்டேட். எஸ், நியூசிலாந்து vs சவுத் ஆப்பிரிக்கா ஒரு சீரிஸ் நடக்க போகுது. 5 மேட்ச் T20 சீரிஸ் நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்து கேப்டன்சி பண்ண போறாரு. டீம்லயே பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப்ல விளையாட 3 பேர் தான் விளையாட போறாங்க. ஜார்ஜ் லிண்டே, மகாராஜ் அண்ட் ஜேசன் ஸ்மித். ஜேசன் ஸ்மித் விளையாடல, பட் ஓகே, அவர் வந்து ஒரு என்ன சொல்றது வச்சுட்டு தூக்குன ஒரு அடிஷன் அவர் வந்து மென்ஷன் பண்ணும். இதை தாண்டி நிறைய நியூ பிளேயர்ஸ் விளையாட போறாங்க. எல்லா பிளேயர்ஸும் வந்து IPL விளையாடுறதுனால யாருமே பெருசா வந்து ஜாயின் பண்ணல. மார்ச் 15 வந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்க்கணும்னு நினைச்சா பாருங்க. நிறைய பேர் இந்த டபுள் ஹெட்டர்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நானும் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். சோ பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்னிங் வந்து விமென்ஸ் மேட்ச் நடக்கும், சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து. அதே மாதிரி தான் அது முடிச்சுட்டு அதே கையோட ஈவினிங் வந்து மென்ஸ் பிக்சர்ஸ் நடக்கும். சோ இதே மாதிரி தான் உமன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 5 T20 இருக்கு. சோ மார்னிங் விமென்ஸ், ஈவினிங் மென்ஸ் அப்படின்றதுனால டபுள் ஹெட்டர் மாதிரி சொல்றாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நல்லா இருக்கும். எல்லா சீரிஸுமே இந்த மாதிரி வச்சா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு டொமஸ்டிக் அப்டேட். மும்பைல நடக்கிற DY பாட்டில் கப் நம்ம வந்து பார்த்தோம். மும்பை இந்தியன்ஸ் டீம்ல இருந்து ஒரு 10-11 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. லைக் இப்போ நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து அனாலிசிஸ் பண்ணோம்னா அதுல பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி விளையாடுறாங்க, இந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம ஓரளவு பார்க்கலாம்னு சொல்லிப்போம்ல. அந்த DY பாட்டில் கப்போட அப்டேட்ஸும் CSK கேம்ப் அப்டேட்ஸ் கொஞ்சம் வந்து கிடைச்சிருக்கு. எஸ், ஓகே, அதெல்லாம் தாண்டி DY பாட்டில் அண்ட் CSK கேம்ப் அப்டேட் வந்து ஒரு தனி வீடியோ போடுறாங்க. ஓகேங்களா? நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய மென்ஸ் அப்டேட், பாகிஸ்தான் T20 கப் ஹஸ் பிகன். நம்ம எப்படி இந்தியால வந்து சையத் முஸ்தக் அலி டிராஃபி சொல்லுவோமோ அதே மாதிரி அவங்க ஊரோட டொமஸ்டிக் கப் வந்து தொடங்கிருக்கு. அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் இல்ல, சும்மா சொன்னேன். அப்பப்போ வந்து யூடியூப்ல லைவ் போடுவாங்க. ஆக்சுவலி சொல்லணும்னு நினைச்சேன்டா, அவங்க ஊர்ல வந்து நல்லா இருக்குடா. இந்த பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் பாத்துக்கிட்டோம்னா சூப்பரா வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதுல எனக்கு இது திரும்ப இங்கதான் வரேன். நான் இந்தியன் பிராட்காஸ்டிங், நீங்க என்னப்பா பண்றீங்க? சையத் முஸ்தக் அலி மேட்ச், இவ்வளவு மேட்ச் நடக்குது, ஒண்ணுமே வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டீங்க. அது ஒரு கன்சர்னா நம்ம வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆமா, ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் இதை வந்து சரி பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா இவ்வளவு வளர்ந்துருக்கும். நம்ம பாகிஸ்தான் இவ்வளவு கலாய்க்கிறவங்கள்ட்ட காசு இல்லை அப்படி இப்படி, பட் இருந்தாலும் அவங்க லைவ் டெலிகாஸ்ட் நல்லா இருக்கு, யூடியூப்லயுமே வந்து போடுறாங்க. அப்படின்றப்போ ப்ராபபிலி இந்தியா வந்து பண்ணலாம். அட்லீஸ்ட் ஈவன் ஃபார் ஸ்மால் ஃபீ கூட சார்ஜ் பண்ணலாம், தப்பு இல்ல, பட் போடலாம், டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. எப்படி சொல்றேன், மேபி ஒரு என்டையர் சீரிஸ்க்கு ஒரு 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி ஸ்மால் ஃபீ கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. BCCI தான் இருக்கிறதுல பிகெஸ்ட் போர்டு, ஹையஸ்ட் ஏர்னிங் போர்டு. நம்ம BCCI போர்டு தான் வந்து எல்லா கண்ட்ரியோட போர்டு சேர்த்து பார்த்தாலும் அவ்வளவு ரெவன்யூ வராது. ஸோ அந்த மாதிரி இருக்க போர்டுல அது எக்ஸ்கியூஸே கிடையாது. சின்ன காசு அதெல்லாம் வாயிலே வரக்கூடாது. எல்லா இதுக்குமே அவங்க பண்ணணும். பட் இட்ஸ் வெரி அன்ஃபேர் தட் they didn't do it. கரெக்ட் தான். சரி, அதான் ஹோப்ஃபுல்லி they'll fix it in the upcoming years அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே உமன்ஸ் அப்டேட்டுக்கு போலாமா? ஓகே, சோ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஒரு பைலேட்டரல் சீரிஸ் போயிட்டு இருந்துச்சு வித் மல்டி ஃபார்மேட் பாயிண்ட் சிஸ்டம் வச்சுக்கிட்டு. தோத்துட்டோம், அவ்வளவுதான், சிம்பிளா சொல்றேன். டெஸ்ட் மேட்ச் போச்சு. டெஸ்ட் மேட்ச் வந்து ஒரு பிங்க் பால் டெஸ்ட், ஹிஸ்டாரிக் டெஸ்ட் மேட்ச் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் டீம். பட் ஹேண்டில் பண்ண முடியல, அந்த பிங்க் பால் ஸ்விங்கை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. கோச் அமோல் இருந்துட்டு அது கம்ப்ளைண்டா சொல்லல, பட் இருந்தாலும் சொன்னாரு, லைக் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சுங்க, நாங்க வந்து ட்ரை பண்ணதுல இதுக்கு முன்னாடி ரொம்ப புதுசா இருந்துச்சு ஃபார் நியூ பேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் அதுலயுமே வந்து டெபியூட்டன்டான நம்ம பிரதிகா ராவல், அவங்க இன்ஜுரியில இருந்து வந்தாங்க, சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். ஒரு டெபியூ நாக்ல ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 60 அடிச்சாங்க. இட் வாஸ் நாட் இனஃப்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் அந்த ஃபைட்டுக்கே வந்து we have to give credit to her. நம்ம முன்னாடி
பேசியிருக்கோம் அந்த ஓடிஏல பொறுத்தவரை அந்த டெக்னிக் ஆஃப் பிரதிகா ராவல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி ஓடிஏல மட்டும் இல்ல டெஸ்ட்டுமே வந்து சூப்பரா ப்ரூவ் ஆச்சு. அப்புறம் நிறைய சாய்லி சத்கரி அப்படின்ற வந்து ஒரு பவுலர் நல்லா சூப்பரா ஸ்விங் பண்ணாங்க அந்த பிங்க் பால. கிராந்தி கவுடுக்கு ஒரு டெபியூ அவங்களும் சூப்பரா போட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் ஆஸ்திரேலியா கிளியர்லி அவுட் பிளேட் அஸ். தி லாஸ்ட் அண்ட் ஃபேர்வெல் மேட்ச் ஃபார் அலிசா ஹீலி இன் டெஸ்ட் மேட்ச் ஆல்சோ கம்ஸ் டு அன் எண்ட். லைக் இதுதான் அந்த கடைசி மேட்ச். ஸோ ஒரு சென்ட் ஆஃப் மாதிரி கொடுத்தாங்க. ஓடிஏல பார்த்தோம் அவங்களே வந்து ஒரு 170 அடிச்சாங்க. இப்போ டெஸ்ட் மேட்ச்லயும் ஒரு ப்ராப்பரான சென்ட் ஆஃப். ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் டீம் ஆஸ்திரேலியா அப்படின்னா இந்த மந்த்லேயே வந்து ஒரு டூர் ஒன்று போறாங்க டு வெஸ்ட் இண்டீஸ். ஐ திங்க் 5 மேட்ச் T20 சீரிஸ் 3 மேட்ச் ஓடிஐ சீரிஸ் அது எக்ஸாக்டா தெரியல நான் போடுற பாத்துக்கோங்க. ஸோ அதுல வந்து சோஃபி மொலினோ ஹஸ் பீன் அப்பாயிண்டட் as the captain for both the formats. ஸோ அலிசா ஹீலி போனதுக்கு அப்புறம் ஓடிஐ ஃபார்மேட் கேப்டன் வந்து சோஃபி மொலினோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீன்வெல் கிரேஸ் ஹாரிஸ் இருந்துகிட்டு அவங்கள டீம்ல இருந்து எடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் கோச் இஸ் வெரி பாசிட்டிவ். லைக் அப்கமிங் T20 வேர்ல்ட் கப்ல கிரேஸ் ஹாரிஸ் கண்டிப்பா ஒரு பார்ட்டா இருப்பாங்க. பட் we are trying and exploring lot of options. அதெல்லாம் பார்த்துட்டு செட் ஆகலனா திரும்ப வில் கம் பேக் டு கிரேஸ் ஹாரிஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனபெல் சதர்லாண்டுக்கு வந்து ஒரு ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் காரணமாக அவங்களையும் வந்து இப்போதைக்கு ஸ்குவாட்ல இருந்து தற்காலிகமாக டிராப் செய்யப்பட்டிருக்காங்க. பட் ஷீல் கம் பேக் இன்டு தி ஸ்குவாட் ஈவென்ச்சுவலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் ஸ்குவாட் வந்து அப்படியே மூட்டை கட்டி வச்சிடலாம். அடுத்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன அந்த சவுத் ஆப்பிரிக்கா vs நியூசிலாந்து அப்டேட் உமன்ஸ் அப்டேட். ஸோ அந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா லீ தஹூஹு அப்படின்ட்டு வந்து ஒருத்தங்க ஒரு வெட்டரன் பேசிக்கா அவங்க வந்து ஓடிஐ ஃபார்மேட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. மீன்வைல் T20 ஸ்குவாட்ல வந்து பாத்தீங்கன்னா சோஃபி டிவைன், சுசி பேட்ஸ் அண்ட் லியா தஹூ 3 பேருமே வந்து கம் பேக் இன்டு தி ஸ்குவாட். பட் இருந்தாலும் அமிலியா கர் தான் வந்து கேப்டன்சி பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் வி மென்ஷன் earlier 15th March வந்து அந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது 5 மேட்ச் T20 சீரிஸ். ஸோ அதுவுமே பார்ப்போம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 100s உமன்ஸ் ஆக்ஷன் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது 11th March. ஸோ என்னென்ன டீம்ஸ் என்னென்ன பிளேஸ் எடுத்திருக்காங்க நாங்கள் ஸ்டோரி எப்படியுமே கண்டிப்பா போடுவோம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் வீடியோ வேணா செப்பரேட் வீடியோ வேணா கேளுங்க, கண்டிப்பா வந்து செயல்படுத்துவோம். சரிங்களா? சிஎஸ் என்னடா T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சிருச்சு, ஐபிஎலுக்கு இன்னும் 2 வாரம் இருக்கே, இந்த நடுவில் எதுவும் மேட்ச் இருக்காது, வீக்லி பீடியா வராதா, கிரிக்கெட் வீடியோஸ் பெருசா வராதா, ஐபிஎல் தான் அவங்க அடுத்த எய்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா விட மாட்டாங்க. அப்படியெல்லாம் விடவே மாட்டாங்க. அடுத்து ஆரம்பிக்குது, நாளைக்கே ஆரம்பிக்குது. என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஜெண்ட்ஸ் கிரிக்கெட் இதோ வந்துட்டல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அடிக்கடிக்கு நடுவில் ஒரு லெஜெண்ட்ஸ் கிரிக்கெட் ஒன்று போட்டுறானுங்க. நடுவில் மேட்ச் இல்லையா, போர் அடிக்குதா, இந்த வந்துட்டேன்ல இந்த குறுக்கு போடுறது கௌசிக்க போடு அப்படின்ற மாதிரி இவனுங்க. நான் கடைசி ஒரு 1 இயரா விராட் கோலி, ரோஹித் சர்மா, இது சுப்மன் கில், சூரியகுமார் யாதவ் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்ததை விட கிறிஸ் கெயில், ஷேன் வாட்சன், ஷான் மார்ஸ் இவங்க எல்லாம் பார்த்தது அதிகமா இருக்கு. ரோஹித் சர்மா, விராட் கோலி லெஜெண்ட்ஸ் லீக் ஆடினா கூட நம்ம வந்து பார்த்துட்டு விளையாடிட்டு இருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் போல இந்த ஓடிஐ மேட்சஸ் நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு. ஆமா, அது ஒண்ணு சொல்லணும். அது ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது வந்து 7th ஸ்டார்ட் ஆகிட்டு 27th கரெக்டா ஐபிஎலுக்கு முன்னாடி நாள் வந்து அது பினிஷ் ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த 2 பைலேட்டரல் சீரிஸ். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அதை பத்தி மென்ஷன் பண்ணல, பாகிஸ்தான் பங்களாதேஷ் சீரிஸ் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 3 மேட்ச் ஓடிஐ சீரிஸ். இட்ஸ் லைக் வாட் யூ கால், அது என்னன்னு தெரியல. அடுத்த வேர்ல்ட் கப்புக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி 2 டீமுக்கும் பங்களாதேஷ்ல வந்து நடக்க போகுது. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். அடுத்த வேர்ல்ட் கப்புக்கு ப்ரிப்பரேஷனா? சரி, என்ன பண்றது, அப்படிதான் பார்த்தாகணும். ஓடிஐன்றப்போ அதானே. சரி. அண்ட் நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா பைலேட்டரல் சீரிஸ் ஸ்டார்ட்ஸ் ஆன் 15th. ஆடியோ 2 தடவை மென்ஷன் பண்ணிட்டோம். இத்துடன் செய்திகள் நிறைவேறதுன. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் நான் வந்து ரெகுலரா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். புது வியூவர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஆட் ஆனாங்க. டியூஸ்டே வீக்லி பீடியா எபிசோட் போடுவோம், மறக்காம பார்த்து எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஐபிஎல் பத்தின மேட்ச் ப்ரிவியூஸா இருக்கட்டும், நீங்க T20 வேர்ல்ட் கப்பே முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிவ்யூஸ்னு சொல்லிட்டு நாங்க ரெகுலரா போட்டுட்டு இருந்தோம். அந்த மாதிரி நாங்க பேக் டு பேக் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். எல்லாமே நீங்க வந்து ஃபட்டாஃபட் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.